குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 5/5/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55 திதி இன்று அதிகாலை 4:41 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் பிற்பகல் 12:03 வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். நாம யோகம் இன்று இரவு 11:15 வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் மாலை 5:39 வரை பவம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்ம முருகப்பெருமானை வணங்குவது எப்பொழுதுமே செய்வது அது. ஆனால் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகரை வணங்குவதும் சிறப்பு. இந்த சங்கடஹர சதுர்த்தியை பற்றி நம்ம நிறைய சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் தடைகள் உள்ளவர்கள் முருகப்பெருமானையும் இன்றைக்கி வணங்குங்க. 6 வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு திதி சூன்யம் அப்படின்ற ஒரு வரிசை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா. அப்போ நேற்றைய தினம் நம்ம சஷ்டி திதியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி சப்தமி திதியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், அதே போல் மீனத்தில் அங்காரக பகவானும் சனி பகவானும். இன்றைக்கு பகல் 12:54 சந்திர பகவான் தனுசு ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். அப்போது ரிஷபராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திராசிரமம் ஆரம்பமாகும். 12:55 அதாவது 1 மணியிலிருந்து ரிஷபராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். சரி, இப்போது இந்த சப்தமி திதி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு திதி சூன்ய ராசி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசியும் கடகமும் திதி சூன்யமாக வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அங்கே சந்திரன் வரும்போதோ இல்லை இந்த சப்தமி திதி வரும்போதோ உங்களுக்கு இந்த தனுசு கடகம் அந்த மாதிரி நேரத்தில் எந்த ஒரு நல்ல சுபகாரியமும் செய்யக்கூடாது, புதுசாக எதுவும் ஆரம்பித்து செய்யக்கூடாது. இது திதி சூன்யம்னு பேர். ஒவ்வொரு திதி வருது இல்லையா, தேய்விரை திதி வளர்விரை திதின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி வரும்போது சுப வேலைகள் செய்யக்கூடாது. சரி, இப்போ வளர்பிறையில் பிறந்தவர்கள் ஆடுதுறையில் உள்ள சூரியனார் கோவிலுக்கு சென்று வர வேண்டியது அவசியம். அதே மாதிரி தேய்விரையில் திருக்கானூர்பட்டி அப்படின்ற ஊரில் தஞ்சாவூர்லேருந்து வல்லம் போகிற வழியில் வஜ்ர ஈஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்க. திதி சூன்ய கோவில் இதெல்லாம் சரிங்களா. அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு எந்த திதி சூன்யமாக வருது, அந்த திதி சூன்யத்திற்கு உண்டான இந்த கோவில்களுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம்.
அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, அதாவது கிருத்திகை நட்சத்திரக்காரர் 12:54 வரை கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் சந்திரன் தனுசு ராசிக்குள்ளே வரும்போது ரிஷபத்துக்கு போயிடும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. எந்த வேலையிலையும் வேகம் இல்லாமல் விவேகத்தோடு செய்வது நல்லது. நண்பர்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானமாக இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள். மனதில் தோன்றும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். எதிர்பாராத சில செய்திகள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி விநாயகப் பெருமானை கண்டிப்பாக வணங்குவது சிறப்பை தரும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்கள் நிதானம் இன்னைக்கு தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் இருக்கும், கவனமாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எந்த ஒரு நல்லதும் சரி, எந்த ஒரு நல்ல வேலையும் சரி, புதுசாக எதனா செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட இன்றைக்கி காலையில், அதாவது மதியத்துக்குள்ளே செய்து முடிச்சிடுங்க. மதியத்துக்கு மேலே உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால நிதானமாக இருங்க. புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அது எல்லாமே 1 மணி வரைக்கும் இருக்கும். 1 மணிக்கு மேலே சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால கவனமாக இருங்க. புதுசாக யாராவது பேச புதுசாக ஏதாவது செய்யணும்னு சொன்னால் யோசித்து 1 முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி பண வரவில் இருந்து வந்த ஒரு தடை தாமதங்கள் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். மதியம் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லா விதத்திலுமே மதியம் வரைக்கும் நன்மையாக தான் இருக்கும். மதியத்துக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு, அடுத்த இனத்தவர் மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் சிக்கல்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும், கவனமாக இருங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி நேயர்களே, பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் உண்டாகும். பலம் மற்றும் பலவீனம் என்னன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தனவரவு நன்றாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. தனிப்பட்ட செயல்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி விவசாயத்துறை, கால்நடைத்துறை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம், அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அதன் மூலம் ஒரு நல்ல பண வரவு கிடைக்கும். கலை சார்ந்த பணிகளில், கலைத்துறை சார்ந்த, அரசியல் சார்ந்த, இந்த மிஷினரி, இந்த ஆயில் வியாபாரம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் தடைகளெல்லாம் விலகுகின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்கால சேமிப்பு குறித்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் மூலம் சில புரிதல்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி திடீர் பண வரவு இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி
வராத பணம் ஏதாவது இருந்தால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். சகோதரர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். படிக்கிற மாணவர்கள் ஞாபக சக்தியோடு படிங்க. வர்த்தக வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் நன்றாக இருக்கும். கொஞ்சம் உடலில் இன்றைக்கி அசதி கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிசய தெற்கு திசை, அதிசய 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு சிறு சிறு வேலையில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. ஆனால் நீங்கள் நினச்ச வேலையை எண்ணிய விதத்தில் முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். தந்தையால் அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அரசு பணி செய்பவர்களெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் எதிர்பாராத சில அலைச்சல்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். அதே மாதிரி தொழிலில் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அதிசய வடமேற்கு திசை, அதிசய 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கலன்னு நினச்ச ஒரு சில விஷயத்துக்கு இன்றைக்கி முடிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருப்பது நன்று. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பாதியில் நின்று போன வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். எண்ணங்கள் போக்கில் மாற்றங்கள் இன்றைக்கி உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்குது. பேச்சில் ஒரு அனுபவ அறிவு வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் தேவையற்ற பேச்சுகளை குறைப்பது நன்று. குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நன்றாக இருக்கும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கஷ்டமான காரியத்தை கூட ரொம்ப எளிதாக நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். விளையாட்டு செயல்பாடுகள் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் செலவுகளும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அந்த செலவுகள் மருத்துவ செலவு இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசய 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு வேலை ரீதியான, அதாவது உத்தியோக ரீதியான வெளிவட்டார நட்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பார்வை தொடர்பான இன்னல்கள் இருந்ததெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை, அதெல்லாம் குறையும் இன்றைக்கி ஆரோக்கியத்தில். அதே மாதிரி கணவன் மனைவியுடைய புரிதல் ஏற்படும். மற்றவர்கள் தேவைகளை அறிந்து நீங்கள் நிறைவேற்றுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். வேகமாக செயல்பாடுகள் மூலம் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பேச்சுக்கள் மூலம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை, அதிசய 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நட்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கொஞ்சம் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் தெளிவாக இன்றைக்கி இருங்க. அதே மாதிரி வேலையில் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்க பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். தனித்து செயல்படுவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி தனித்தே செயல்பாடு செய்யுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் தனித்து நின்று செய்யுங்க. கூட்டு தொழிலே உங்களுக்கு ஒத்துக்காது, கூட்டு தொழில் உங்களுக்கு ஏற்காது. காரணம் என்னென்னா, அதனால் பிரச்சனைகள் தான் வருமே தவிர உங்களுக்கு அதனால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தருணம் கிடையாது. அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே எந்த தொழில் பண்ணாலும் பண்ணுங்கள். ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது இன்னும் நல்லது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். திருமண பேச்சு வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகுகின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட ஒன்றாம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். கலைத்துறை, அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் அரசியல் சார்ந்தவர்களுக்கும் இன்றைக்கி வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுத்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கின்ற நாளாக அமையும். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த இடையூறுகள்லாம் விலகும். ஆடம்பரமான பேச்சுக்கள் அதாவது அடுத்தவங்க ஒரு ஆடம்பரமான பேச்சு பேசுகிறாங்கன்னா அதை நம்பி எதையும் செய்யாதீர்கள். புதிய முதலீடு செய்வதில் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. பிடிவாத போக்கினை குறைத்து கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இடையூறுகள் அதாவது தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருப்பது நன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினம் வருமானமும் இருக்கும். அதற்கு ஏற்ற செலவும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும். தந்தை வழியில் இருந்து வந்த நெருக்கடியான ஒரு சூழல்கள், நெருக்கடிகள் இதெல்லாம் விலகுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது விரைவாக முடிக்கக்கூடிய வேலையை கூட இன்றைக்கி கஷ்டப்பட்டு முடிக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் ஏற்படும். ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைக்கி. அதாவது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கலைத்துறை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர் முன்னேற்றமான நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு, மரியாதை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் அதே மாதிரி அடுத்தவர்கள் பற்றிய புரிதலும் இன்றைக்கி உங்களுக்கு நன்றாக அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம்,
சொந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மேன்மை ஏற்படும். அதே மாதிரி வெளியூரில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாகவும், தன வரவு, அதாவது இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள்லாம் கிடைக்கும். சமூக தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமான வாய்ப்புகள் அமையும். இன்றைய தினம் மனதில் உள்ள ஒரு விதமான ஒரு பயம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய மேற்கு திசை 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பேச்சுக்கள் மூலம் ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சமூக தொடர்பு பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அதே மாதிரி கண் தொடர்பான பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதைகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். இன்றைய நாள் மன வருத்தங்கள்லாம் மறையக்கூடிய ஒரு தன்மை. பிள்ளைகளால் அனுகூலம். அதே மாதிரி சகோதர வழியிலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பொறுப்புணர்ந்து செயல்படுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களும் அலுவலகத்தில் உள்ளவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.